2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகை அதிரவைத்த தமிழனின் யானைப்படை வெறும் விலங்கு அல்ல, அது ஒரு நடமாடும் கோட்டை. ஏன் யானைப்படை? ஒரு யானை சமன் 100 வீரர்கள். எதிரி படையின் மன உறுதியைச் சிதறடிக்க யானையின் ஒரு பிளிரல் போதும். அது ஒரு சைக்கலாஜிக்கல் வெப்பன். எப்படி தேர்ந்தெடுத்தான் தமிழன்? யானைகளை சும்மா பிடிக்கவில்லை, அதன் உருவம், குணம், வேகம் என 4 வகையாக பிரித்தான் நம் பாட்டன். நாற்படையின் நாயகன். வில் ஏந்திய காலாட்படை, வேகம் கொண்ட குதிரைப்படை, கம்பீரமான தேர்ப்படை. இவை அனைத்திற்கும் பாஸ் நம் யானைப்படைதான். பத்மம், பத்ரா, அமைதி கூட்டல் அறிவுத்திறன். இவைதான் பட்டத்து யானைகள். அரசனைச் சுமந்து செல்லும் கௌரவம் மிக்கவை. மந்தம், மன்றா, பருத்த ஊடல், அதீத வலிமை. கோட்டை கதவுகளை தகர்க்கும் டெமாலிஷன் ஸ்குவாட் இவைதான். மிருகம், மிருக, உயரம் கூட்டல் வேகம். இவை போர்க்களத்தின் மெசஞ்சர்ஸ், வேகத்தில் செய்திகளை சுமந்து செல்லும். சங்கீரணம், சங்கீர்ணா, அனைத்து குணங்களும் கலந்த ஆல்ரவுண்டர்ஸ். போர்க்களத்தில் எங்கும் புகுந்து தாக்கும் வல்லமை கொண்டவை. தந்தத்தில் ஒரு இரகசியம். யானையின் தந்தங்கள் வெறும் அழகுக்கல்ல, போரின் போது அதன் நுனியில் இரும்பு உறைகள், அயர்ன் கேப்ஸ் அணிவிக்கப்பட்டன. எதை குத்தினாலும் தோல் தூளாகும். தார் யானை, த லீடர். யானை படையின் முன்னணியில் செல்லும் கமாண்டோஸ் இவைதான். எதிரியின் வியூகத்தை உடைக்க முதலில் பாய்வது இந்த தார் யானைகளே. மதகரி, மதம் பிடித்த போர் இயந்திரம். மதம் பிடித்த நிலையில் இருக்கும் யானைகளை போரில் ஏவி விடுவார்கள். அந்த ஆக்ரோஷத்திற்கு முன்னால் எந்த படையும் நிற்க முடியாது. வீரர்களுக்கு மட்டுமல்ல, யானைகளுக்கும் கவசம், முகப்படாங்களும் உடற்கவசங்களும் அணிவிக்கப்பட்டன. அம்புகள் பாய்ந்தாலும் அசராத பலம். பாகன்களின் பங்கு. பாகன் என்பவன் வெறும் வேலையாள் அல்ல, யானையின் நண்பன். பாகனின் ஒரு சிறு சொல்லுக்கு பெரும் யானையே கட்டுப்படும் விந்தை தமிழனிடம் இருந்தது. யானை வாகடம். யானைகளுக்கு காயம் ஏற்பட்டால் குணப்படுத்த தனி மருத்துவ முறையே யானை வாகடம் வைத்திருந்தான் தமிழன். ராஜராஜ சோழனின் ஆணை ஆட்கள். சோழர் காலத்தில் யானைப்படை உலகத்தரம் வாய்ந்தது. ஆயிரக்கணக்கான யானைகளை தன் படையில் வைத்திருந்தார் மாமன்னன் ராஜராஜன். கடல் கடந்த யானைகள். கப்பலில் யானைகளை ஏற்றிச் சென்று கடாரம், மலேசியா வென்றது தமிழனின் கடற்படை மற்றும் யானைப்படையின் கூட்டணி. கோட்டை கதவுகளின் எமன். எதிரி நாட்டு கோட்டை கதவுகள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் யானையின் ஒரு முட்டுதலில் அவை நொறுங்கி விழும். வீர மரணம். தன் அரசனை காக்க உடலில் ஆயிரக்கணக்கான அம்புகளை தாங்கி உயிர்துறந்த போர் யானைகளைப் பற்றி இலக்கியங்கள் கண்ணீரோடு பாடுகின்றன. இன்று நாம் பார்க்கும் பல கோயில்களில் யானை சிலைகள் இருப்பதற்குக் காரணம் அவை நம் அதிகாரத்தின் மற்றும் வீரத்தின் சின்னம். தமிழன் என்று சொல்லட்டா. நவீன ஆயுதங்கள் இல்லாத காலத்திலேயே ஒரு பெரும் விலங்கை தன் அறிவால் அடக்கி உலகையே ஆண்டவன் தமிழன்.